சென்னை புரசைவாக்கம் பகுதியில் உள்ள அடிப்படை பிரச்சினைகள் குறித்து அப்பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது மக்கள் பார்வை பகுதியில் தற்போது காணலாம். எல்லாம் தண்ணி அப்படிதான் நில்லி மழை பட்டி 10 நாளாக நில்லி இருக்குது. இங்கே யாருன்னா வந்து பார்க்கணும், சரியாக பண்ணணும். இதெல்லாம் என்னதான் இது ஓட்டு வாங்கிக்கிறாங்கோ, உக்காந்துக்கிறாங்கோ, யாரும் வந்து எட்டியே பார்க்கறது இல்லை. எது பிரச்சனை எல்லா பிரச்சனை இருக்குது. என்ன சொல்றீங்க, என்ன சொல்லி என்ன ஃபைதா, என்னவா செய்கிறாங்கோ, எதுவுமே செய்கிறது இல்லை. எல்லா பிரச்சனை இருக்குது. ரோடுங்க சரியில்லை, காவா தண்ணி அப்படி இருக்கு, ரோடு சரியில்லை, ரோடெல்லாம் பள்ளம் இருக்குது. ஒரு வண்டி வந்தால் நான் மூஞ்சி போகுது. அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இருக்குது. என்ன செய்கிறாங்க, ஒன்றுமே செய்கிறது இல்லை. ஓட்டு இடத்துக்கு கொண்டு கும்மடிக்கு வர்றாங்க, அப்புறமா அவ்வளோதான். இது மழை வந்ததுன்னா இங்கே தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை. தண்ணி அப்படியே தேங்கி நின்னாலும் யாரும் பார்க்க போகிறவங்களும் இல்லை. என்ன இதால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். என்ன நிற்கிறதுக்கும் இடம் இல்லை, உட்காரத்துக்கும் இடம் இல்லை. எங்களுக்கு தண்ணி கரண்ட் இல்லை, கரண்ட் அப்பப்போ ஆஃப் ஆகிடும். இது எங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. இந்த டிரான்ஸ்பர்வத்தில் நெருப்பாக கொட்டுதுப்பா. அது என்னானே நாங்களாம் எத்தனையோ முறை வாட்ஸ்அப் மூலிமா கூட இது பண்ணோம். ஆனால் பார்க்கவே மாட்டுறாங்க. ரோடு சரியில்லை, இந்த கிரவுண்டு அப்படியே தண்ணி தேங்கி போய்க்குது. இதனால் கொசு நிறைய ஜுரம். ஆனால் ஒரு முறை கூட இங்கே ஒரு மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு என்ன ஏதுன்னு பார்த்து செய்யணும் இல்லைப்பா. தண்ணி இவ்வளோ தண்ணியில் தத்தளிச்சுக்கிறோம் அந்த இடத்த. அப்போ கூட ஒரு எதுவுமே செய்ததில்லை. வேணா கேட்டு கூட பார் பக்கத்துலலாம். பிச்சரி 8 வருஷத்துக்கு பிச்சரி இல்லை எனக்கு. இருக்கப்பட்டவங்கெல்லாம் வாங்குறாங்க, இல்லாதவங்களுக்கு பிச்சரி இல்லை. குப்பை பாருங்க எப்படி இருக்குது. அந்த சைடெல்லாம் பெருக்கிறாங்க, இந்த சைடு விட்டுறாங்க. அப்படி இருக்குது பாருங்க பாபு. அந்த மாதிரி இங்கே யாரும் பார்க்குறது இல்லை. அது என்ன ஒரு படம் போட்டானே இல்லை, ஏன்னா கரெக்டும் அப்பப்போ கட் ஆகிடுறது, தண்ணியும் அப்பப்போ கட்டு, எல்லாம் கட் தான் இருக்குது. நல்ல இது இல்லை, எதுவும் பார்க்குறது இல்லை. இங்கே ஓட்டு வாங்குறதப்போ வர்றாங்க கும்பிடிக்குது. இப்படி ஓட்டு வாங்கிட்டு பின்னாலே சொறி வந்துடுச்சு அவங்களுக்கு, அவ்வளோதான். இங்கே மழை பெஞ்ச உடனே முதல் ப்ராப்ளம் என்னென்னா மொத்தம் ட்ரைனேஜ் ரொம்பிடுது. ஒரு 10 நிமிஷம் மழையிலேயே மொத்தம் ட்ரைனேஜ் ரொம்பிடுது. இந்த ஊர் இங்கே இருக்கிற எல்லாருமே கொசு தொல்லையால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த ட்ரைனேஜ் பாருங்கள் கொஞ்சம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, பின்னாடி பேக் சைட் பாருங்கள், இந்த வழி பாருங்கள், இதெல்லாம் மொத்தமாக ரொம்ப இங்கே இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீடு என்னமோ கட்டியிருக்கிறோம், பட்டா தரேன்னு சொன்னது அதுவும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இங்கே ஒன்றும் தர்றதுக்கு இல்லை. இன்னும் சரி இன்னும் வரும் இன்னும் 5 வருஷமாக அதுவும் சொல்லின்னு இருக்கிறாங்க, அதுவும் ஒன்றும் முடியல. இந்த காவா மழை பெஞ்சா அதோ வரோமா ஆள் வருவாங்க, இல்லைன்னு சொல்லல, வர்றாங்க. இப்போ கூப்பிட்ட ஃபார்மாலிட்டிக்கு வர்றாங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மேலோட்டமாக குப்பை எடுத்துகிட்டு போயிடுறாங்க, அவ்வளோதான். மறுபடியும் மழை பெஞ்ச உடனே மொத்தமாக தேங்கி நின்றுடுது. இப்போ நாங்கள்லாம் எப்படி இருக்கிறது இங்கே, அது நீங்களாம் தான் கொஞ்சம் காட்டி இது பண்ணணும். அது ஊர் ஃபுல்லாக தண்ணி இங்கே நில்லிடுது. அப்புறமா என்ன சொல்கிறது, ரோடு இங்கே எல்லாம் டவுன் பண்ணிட்டாங்க. ஊர் தண்ணி எல்லாம் இங்கே வருது. சரிங்களா, இப்போ இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பில்டிங் இருக்கிறவங்களுக்கு அவங்களாம் தண்ணி பற்றி தெரியாது. எல்லா தண்ணி இங்கே தான் காவா வழியாக போகிறது. சரிங்களா, அது அப்புறமா தண்ணி வந்துட்ட அப்புறம் யாருமே எதுக்கும் இல்லை. சரிங்களா, இதுக்கு எதுவுமே பட்டா எதுவுமே இல்லை கூட. கரண்ட்டு பிரச்சனை போயிடுச்சுன்னா ஒரு நாள் ஃபுல்லாக கரண்ட்டே வராது. இல்லைனா கரண்ட்டு இருந்துச்சுன்னா இருக்கும், இல்லைனா வரலாம் வராது, போயிடும். அது போயிட்டு ஈபிக்காரனுக்கு போய் சொன்னால் கூட வரோம் வெயிட் பண்ணுங்க அப்படின்வாங்க. அதுதான் மழை பெஞ்சுன்னா காவா தண்ணி மாரி வரும், பம்பில் அச்சா கூட. இங்கே ரொம்ப அடிக்கடி மழை வந்தால் தண்ணி வந்துடுது. அது ஒரு பிரச்சனை. இந்த பார்க்கு சுத்தமாக சரியில்லை. இந்த பார்க்கு முதல்ல பார்க்காக டீசெண்டாக ஆக்கி வரணும். அது அப்புறம் அடிப்படை வசதின்னா இப்போ நம்ம என்ன சொல்கிறது, இங்கே இதுதான் மெயின். இப்போ இது சரி பண்ணிட்டா ரோடு சரி பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க. ட்ரைனேஜ் அடிக்கடி அடப்பு ஆயிடுது. இங்கே பாருங்கள், அங்கே இருக்குதா, அது அடிக்கடி வெளியில் வருது தண்ணி. அது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வசதி வாய்ப்பு சரி இல்லாதவங்க அப்படின்ட்டு ஒரு லோன் எடுத்து நம்ம வீடு சரி பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு லோன் கிடைக்கல. இந்த பட்டா அப்ளை பண்ணியிருக்கிறோம், ஆனால் வரல. ட்ரைனேஜ் இல்லை சார், கொசு ஜாஸ்தியாக இருக்குது சார். அதுக்கெல்லாம் ஒரு மனு கொடுத்துருக்கோம், பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. வேறு இல்லை, கட்சிக்காரங்க வராங்க சார், வராங்க. கார்பரேஷன் நான் யார்கிட்ட இங்கே எம்எல்ஏக்காக கம்ப்ளைண்ட் பண்ணால் வராங்க. ஆனால் அந்த டைம் மட்டும்தான் வராங்க. திருப்பி அகைன் பார்க்க மாட்டேன்றாங்க. இப்போ நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணால் குப்பை வர்றாங்க, ஒரு 4 டேஸ் வராங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் அதே ஆஸ் யூசுவல் அப்படியே நிற்கும். அதுதான் சார், கம்ப்ளைண்ட் பண்ணால் வராங்க, அதுக்கப்புறம்
வராங்க, இதான் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணால் வராங்க. இந்த டைமில் மார்னிங் வருவாங்க, வந்துட்டு அவங்க க்ளீன் பண்ணுறாங்க, வந்தால் க்ளீன் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் சரியாக வர்றதில்லை. ஆமாம், சரியாக வர்றதில்லை. நான் ஒரு 48 வருஷமாக இருக்கிறோம். இங்கே கிரவுண்டில் தண்ணி நிற்குது, ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுறது. எல்லா பசங்களும் வந்து அமக்கலம் பண்ணுறாங்க. மற்றபடி ட்ரைனேஜ் அடிச்சிக்குது, திடீர்னு தண்ணி நாற்று அடிக்குது. அதெல்லாம் சொன்னால் வந்து பார்க்குறாங்க, மற்றபடி எதுவும் இல்லை. மேயர் வந்து எங்களுக்குன்ட்டு வந்து இது வரைக்கும் அவங்க ஆட்சியில் வந்து ஒரு நாள் இந்த ஏரியாவில் எங்களுக்கு என்ன கோரிக்கை, எங்களுக்கு என்ன இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி அவங்க வந்து கேட்கவே இல்லை. உண்மையில் நாங்களாம் தெரு வாசல் பெருக்கிறோம், நாங்கள் ரோடு டேக்ஸ் கட்டிக்கிறோம். நாங்கள் என்ன பண்ணோம், பப்ளிக்கில் தண்ணி நிற்கிறோம், நாங்கள் செலவு பண்ணி நாங்கள் ரோடு போட்டுக்கிறோம். அவங்க ஏரியா மட்டும் அவங்க இடத்த வரைக்கும் சுத்தம் பண்ணிக்கிறாங்க. அப்போ இது ஏன் ஹவுசிங் போர்டு இடம்லாம் பார்க் பண்ணி தராங்களா, இது ஏன் பார்க் பண்ண மாட்டேன்றாங்க?